ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் சேலம் ஸ்பெஷல் தட்டோடு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். தக்காளி பேஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அது நல்லா காஞ்சதும் காரத்துக்கு 2 வரமிளகா இல்லை 3 வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் 1 சேர்த்துக்கிறேன். அதை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பழமாக தக்காளி 2 சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சீக்கிரம் வதங்கணும், சீக்கிரம் வேகணுங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் உப்பு ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா அதையும் வதக்கிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் நல்லா மூடி போட்டு நல்லா தக்காளி வேகிற அளவுக்கு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். மூடி போட்டு மூடிடலாம். அது நல்லா வேகட்டும். இப்போ சைடில் வந்து க்ரீன் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இதுக்கு வந்து கொத்தமல்லி கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, அப்புறம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 2 துண்டு இஞ்சி, அப்புறம் 2 பல் பூண்டு, காரத்துக்கு பச்சை மிளகா பாதி இல்லைன்னா 1 சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதுவும் நல்லா வெந்துருச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ க்ரீன் பேஸ்ட் வந்து நம்ம வந்து அரைச்சாச்சு. அதை ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கலாம் தனியாக. இப்போ வந்து இது வதக்குனதை இதோட மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம வந்து நெய்வாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அதையும் தனியாக வச்சுக்கலாம். இதை நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதையும் தனியாக வச்சாச்சு. இப்போ வந்து இது வந்து எல்லடைன்னு சொல்லுவாங்க கடையில். அதையும் நம்ம தான் கடையிலேருந்து வாங்கினது தான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு மேலே வந்து ஃபஸ்ட்டு க்ரீன் சட்னி வச்சுட்டு அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம், அப்புறம் துருவின கேரட்டு, துருவின பீட்ரூட்டு, கொஞ்சமாக லைட்டாக மேலே உப்பு, சாட் மசாலா இருந்தால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷனல் தான். அதுக்கு மேலே இன்னொரு எல்லடை வந்து மேலே தக்காளி பேஸ்ட் பார்த்தீங்களா, அதை வந்து சேர்த்துட்டு இது மேலே வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வந்து கொத்தமல்லி டெக்கரேஷனுக்காக லைட்டாக வச்சுருக்கேன். அவ்வளோ ரெடி ஆகிடுச்சு சுவையான தட்டு வடை. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.